நம் இரட்சகரும் மீட்புறமாக இருக்கல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய காரியம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நம் இரட்சகரும் மரித்து உயிரோடு எழுந்தவரும் அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் வேலையை முடிக்கலை, தன்னுடைய சீஷர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அது எப்படி என்றால், பேதுருவை அழைத்து அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு துண்டை இடுப்பில் கட்டிட்டு அவர் அமர்ந்து பாதத்தை கழுவுகிறார். பாதத்தை கழுவும் போது பேதுரு, ஆண்டவரே, நீங்கள் போய் என் பாதத்தை கழுவுகிறதா? நான் அதுக்கு பாத்திரம் அல்லையே என்று சொல்லும்போது அப்போது அவர் சொல்லுகிறார், நான் உன் பாதத்தை கழுவாவிட்டால் நீ எனக்கு சீஷன் அல்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், ஒரு காலம் நீங்கள் என் பாதத்தை தொடக்கூடாது, கழுவக்கூடாது என்று சொல்லும்போது அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ என் பங்கு இல்லைன்னு சொன்ன பிறகு, என் பாத்திரத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன பிறகு, ஐயோ அப்படி என்றால் என் தலை முழுவதுமாக நீங்கள் என்னை கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தலை முழுகி ஆயிற்று, பாதத்தை மாத்திரம்தான் கழுவணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ நீங்கள் எல்லோரும் தலைமொழிகி ஆயிடுச்சு, பழமைகள் ஓய்ந்து போயின, புது சிருஷ்டியாக குமாரன் இயேசுக்கு வேலைக்காரராக நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அப்படியாக இந்த சீஷர்களை அழைத்து தமேல் இருந்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் அவர் போகிறபடியினால் சீஷரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்காக இப்படியாக செய்கிறார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இதை செய்கிறதல்ல. என் தேவ பிள்ளைகளே, சில ஊழியக்காரர்கள் சபையில் இருக்கிறவர்களை மாற்றி சீஷராக இருக்கல அவங்களுக்கு அவங்களே கழுவிக்கொள்ளுகிறாங்க. அது அப்படி அல்ல. அதற்கு தான் இவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. அப்படி இருக்கும்போது நானே உங்களுடைய பாதங்களை கழுவும்போது நீங்களும் எனக்கு முன்மாதிரியாக, இதற்கு முன்மாதிரியாக செய்ய வேண்டும் என்று அவர் இப்படியாக சொல்லி கொடுக்கிறார். இந்த பிள்ளைகளே, இது யார் கழுவ வேண்டும் என்றால், சபையில் இருக்கிற போதகர்கள் சீஷர்களாக்கி சபைக்கு வருகிறவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கி அவர்களுக்கு தரிசனம் வந்து சபையில் இருக்கிற அந்த சீஷனாக பிறகு தரிசனம் இருந்து அழைப்பிருந்து ஊழியக்காரர்கிட்ட சொன்ன பிறகு ஊழியக்காரர் அதை ஆராய்ந்து அது சரியான பாதை என்று இருந்தால் அவர்களை இப்படியாக விசேஷமான ஒரு நாள் குறித்து இப்படியாக பாதத்தை கழுவி அனுப்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரவ வேண்டுமென்றால், அநேக ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டுமென்றால், இதை ஒவ்வொரு ஊழியக்காரரும் சபைகளிலே தரிசனம் இருக்கிறவர்களை அபிஷேகித்து அவளை அனுப்புகிறது ஊழியக்காரருடைய வேலை. அப்படியாக உங்களில் யாராயிலும் ஒரு சபையில் இருந்து அனுபவமாகி தரிசனமாகி தேவனுடைய அழைப்பு தெரிந்து அப்படி போவீர்களானால் அது சரியான ஊழியமாக இருக்கும். அது உங்களுடைய ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட வேண்டும். அப்படி இல்லாத தவறுதலாக எந்த ஒரு ஊழியக்காரர்கிட்டையும் வளர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு வருகிறவர்கள் அது முறையான ஊழியங்கள் அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு சபை இருக்காது,
ஒரு மெய்ப்பன் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னுட்டு ஒரு தெளிவான வழியை சொல்லி கொடுக்குறவங்க இருக்க மாட்டாங்க. இப்படியான இருக்கிற காரியம் கள்ள உபதேசங்களாக இருக்கும். என் தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு பகுத்தறிந்து தேவனுடைய ரகசியங்களும் தீர்மானங்களும் சரியாக நாம் செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் உங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கும் இந்த காரியங்கள் தேவை. இன்றைக்கி பல வருஷமாக ஒரே சபையில் இருக்கிறாங்க. அவர்களை அனுப்புகிற ஊழியக்காரர்கள் இல்லை, அவர்களை அபிஷேகிக்கிற ஊழியக்காரர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு அவரே ஒரு முன்மாதிரியாக அனுப்பினார் என்றார். நாம் எம்மாத்திரம் என் தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் போகிற சபைகளில் உண்மையோடும் உத்தமத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் இருந்து உங்களுடைய தரிசனங்களை சபைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுங்கள். காத்திருங்க. அவங்களுடைய ஜெபத்தோடு உங்களை அனுப்பிடும்போது அது பெரிய அறுவடையாக இருக்கும். எங்கு போனாலும் உங்களுடைய ஊழியக்காரோட ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியும். அவங்களுடைய ஆலோசனை எப்போவுமே இருக்கும். இதே பிள்ளை கர்த்தர் இந்த செய்தியை இன்றைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இந்த காரியத்தை செய்கிறதில்ல, தவறுகளாக செய்து கொண்டிருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ.